ஒருவன் கவிஞனாக பிறக்கின்றான் என்றால் அது எத்தனையோ நூற்றாண்டுக்கு ஒரு முறை நிகழும் நிகழ்ச்சி என்றுதான் கூற முடியும். கம்பனுக்கு பின் தமிழ் மக்கள் உள்ளத்திலே நிலைத்து வரும் நின்று வரும் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் ஒருவரே. இதோ உங்களுக்காக காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினவாய். அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்று நிலநீரும். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற் படவேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாயிலம் தென்றல் வரவேணும். பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேணும். எங்கள் கூட்டு கிளியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவல் உறவேனும். என்றன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும்.